நீ சொல்றதும் கரெக்ட் தான் சிஸ்டர். இவளை தூக்க சொன்னாலும் கிருபா மாதிரி பெரிய ரவுடி. இவளை அவன் தூக்கியே ஆகணும், வேற வழியே இல்லை சிஸ்டர். இவ்ளோ பெரிய ரவுடி கருணா கிட்ட ஒரு பொண்ணை தூக்க சொல்லியிருக்கானா? ஒருவேளை அந்த பொண்ணை தூக்கும் போது கருணா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? என்ன ஆனாலும் சரி, கருணாவோட உயிருக்கு எந்த ஆபத்தையும் வரவிடக்கூடாது. அதே நேரம் மகாவும் பகாவும் எந்த பொண்ணா இருந்தாலும் இது தப்பு, நாம செய்ய விடக்கூடாது. சிஸ்டர் சிஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த பொண்ணு எதிர்த்த வீட்டுல இருக்கால, அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அப்படி முழிக்கிற? உன் மொழியே சரியில்லையே. மாப்பிள்ள உனக்கு தெரியாது மாப்பிள்ள, என் மொழி எப்பவுமே அப்படித்தான். இவன் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறா? அப்படியே நிக்கிறீங்க? எஸ் சிஸ்டர், அப்படி நிக்கிறீங்க. அதுவும் மாப்பிள்ள நான் சொல்லிடுறேன் மாப்பிள்ள. அது உன் பைக் வந்து பைக்ல இருந்து என்னடா? ஐயோ இல்ல, அது பைக்ல இருந்து ஆயிலா கொட்டுது. எங்க போய் விட்ட? சர்வீஸ் விடணும், அத பத்தி பேசி இருந்தோம். என்ன சிஸ்டம் என்ன கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்க அதானே? இருங்க, இருக்கு உங்க 2 பேருக்கும். இப்ப போட்டோ கொடுக்கவா வேணாமா? சிஸ்டர், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன் போட்டோ தோணுதுன்னு சொல்லி வேற ஒரு போட்டோ வாங்கிடுவானே, அப்ப அதுக்கு என்ன பண்றது? பைக்ல தானே வச்சேன், போட்டோவை காணோமே, எங்க போயிருக்கும்? அண்ணா, என்னென்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, பைக்ல நான் ஒரு கவர் வச்சிருந்தேன், அதை காணோம், அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ, அந்த கவரா? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? அது இல்லனா, நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அப்போ நீங்க பைக்ல கிளம்பும் போது கவர் கீழே விழுந்துருச்சு. அதை நான் தான் எடுத்துட்டு வந்து இந்து அக்கா கிட்ட கொடுத்திருக்கேன். இந்து கிட்ட கொடுத்திருக்கியா? ஆமாண்ணே, இருங்க நான் போய் கேக்குறேன். இந்து ஏன் இதை நம்ம கிட்ட சொல்லல? ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு மறதி வருது? எனக்கு புரியவே இல்லை. மறந்தா மறந்ததுதான். ஏன் மறதி வருதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மறதி என்ன வரேன்னு சொல்லிக்கிட்டா வருது? என்ன கேள்வி இது? இப்ப ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? அது முக்கியமான கவர், அதனால தான் கேக்குறேன். அப்படி என்ன முக்கியமான கவர்? திருவிழாவுக்கு வர்றதுக்கு அந்த கவர் உனக்கு எதுக்கு? ஒரு பொண்ணை தூக்க சொல்லி கிருபான்னு சொல்லியிருக்காருன்னா இவ டென்ஷன் ஆவாளே. ஏய், உன்னதான் கேக்குறேன், அந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு? நீ ஏன் இந்த தேடு தேடுற? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேடுனா தேட. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? பாண்டி, அந்த மகாவே வந்து கருணா கிட்ட அந்த கவர் என்கிட்ட கொடுத்ததா சொல்லிட்டா. ஐயோ, அவன் கவர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கிருபா மாமா இவன் கிட்ட அந்த போட்டோவை கொண்டு வான்னு கேட்டிருக்காரு. இவன் உடனே அந்த கவரை கூடன்னு என்னைய பாடா படுத்துறான். நான் எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? பாண்டி, ப்ளீஸ் சொதப்பிராத பாண்டி. ஓகே சிஸ்டர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சிஸ்டர். பொண்ணு கிடைச்சிட்டாளா? இல்லைண்ணா, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கொடுத்து அனுப்புனீங்களா, அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. என்ன
ஒரு சின்ன குழந்தை பென்சிலை மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா? இது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் உங்களுக்கு தெரியல? அண்ணா திருவிழாவுக்கு கிளம்புற அவசரத்தில் அப்படி நடந்துருச்சுண்ணே. நீங்க உடனே அந்த போட்டோவை எனக்கு அனுப்பி வைங்கண்ணே. சார் மாப்பிள நான் இங்க போய் யார்டா இரு பேசுறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம். இல்லடா அண்ணன் ஒரு கவர் கொடுத்தாருல, ஆமா. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடா என் ராதக மட்டும் அறிவிட்டவன அந்த கவர் தான் அங்க இருக்கே. டேய் எங்கடா இருக்கு? அங்க இரு எடுத்துட்டு வரேன். அண்ணா நான் கூப்பிடுறேன். இதானே கொடு. அண்ணா 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 லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. போட்டோ கிடைச்சிருச்சுண்ணே, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் உனக்கு நல்லா தெரியும். பார்த்து சீக்கிரம் முடி. எல்லாம் புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அதை கிருபானை உடனே பண்ண சொன்னாருண்ணே, நான் Okay. பாத்துக்கிறேன். பாண்டி ஒரு ஐடியா. அவன் இந்த போட்டோவை பார்த்தா தானே தூக்குவான். இவளுக்கு பதிலா வேற ஒரு போட்டோ வச்சுட்டா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நீ ஒண்ணு பண்ணு. ஏஐல வேற ஒரு பொண்ணோட போட்டோ ரெடி பண்ணி இந்த கவர்ல வச்சு என்கிட்ட வந்து கொடு. நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் வந்து என்கிட்ட கேட்டா இந்த கவரை நான் அவன் கிட்ட கொடுத்துறேன். அவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஊரெல்லாம் தேடட்டும். அதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் பார்த்துப்போம். சூப்பர் சிஸ்டர், நல்ல ஐடியா. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன். மறக்காம பாம்பு கொஞ்சம் ஊத்திடுங்க.